ஆமா, அவனை தூக்குனாதான் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். அம்மா என்னம்மா சொல்ற? பொண்ணு ரங்கத்துக்கு நம்மளால ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சா அந்த அர்ச்சனா நம்மள சும்மா விட்டுருவாளா? எப்படி சும்மா விடுவா? அதையும் சமாளிக்கணும். வேண்டாமா, தப்பு மேல தப்பு செஞ்சா அப்புறம் நம்ம தப்பிக்கவே முடியாதுமா. பின்ன என்னடா பண்ண சொல்ற? குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்துருவோமா? 500 கோடி ரூபாய் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்பதான் முழு சொத்துக்கும் கார்டியன் எழுதி வாங்கியிருக்கோம். அதை முழுசா அனுபவிக்க முடியாம ஆயிடும் போல் இருக்கேன். மா, ருக்மணி நமக்கு முக்கியமா, அவ எனக்கு வேணும். அதுக்கு இந்த குழந்தை நம்ம கூட இருக்கணும். ஆனா இப்ப நீ சொன்னியே பொண்ணு ரங்கத்தை தூக்கிடலான்னு, அது வேணாமா, வேற ஏதாவது மாத்தி யோசிமா. சரிடா சரிடா, நீ பதட்டப்படாத, டென்ஷன் ஆகாத, நான் மாத்தி யோசிக்கிறேன். ஆனா ஆனா எனக்கு இப்போ வேற ஒரு பிரச்சனை இருக்குடா. என்னம்மா என்னம்மா பிரச்சனை சொல்லுமா. இல்ல, 2 நாளா ருக்குக்கு மாத்திரை கொடுக்காம நிறுத்திட்டோம். ஆனா அவளுக்கு இன்னும் வலிப்பு வரலையே. அது அது வந்து டேய், என்னடா என்ன முடிக்கிற? வலிப்பு வரணுமே, ஏன் வரல? அம்மா, நானும் அதாம்மா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு தெரியலையம்மா. சரிம்மா, ஒருவேளை ருக்மணிக்கு குணமாயிட்டு வருதோ? அது எப்படி நமக்கு தெரியாம குணமாகும்? ஒரு நாள் மாத்திரை கொடுக்காம விட்டா கூட அவளுக்கு வலிப்பு வந்துடும் டாக்டர் சொல்லிருக்காங்களே. இல்லம்மா, ருக்மணிக்கு வலிப்பு வராம இருந்தா நல்லது தானம்மா. என்னடா புரியாம பேசுற? அவளுக்கு வலிப்பு நோய் வந்தாதான் அத காரணமா காட்டி அந்த பொண்ணுரங்க பையல நம்ம ஏமாத்த முடியும். ஆமாண்டா, அப்பதான் இந்த குழந்தைய பொண்ணுரங்க கிட்ட திருப்பி கொடுக்காம இருக்க முடியும். என்னதான் இருந்தாலும் அவ என்ன நம்பி வந்தவமா, அவ வலிப்பு வந்து துடிக்கிறத நான் எப்படிமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? கிருஷ்ணா, என்னடா யோசனை பண்ற? அம்மா, முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைய கொடுக்காம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது யோசனை பண்ணலாமா? டேய் மதன், என்னடா ஏதோ பறிகொடுத்த மாதிரி சோகமாவே இருக்க? என்னம்மா நீ என்ன புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்க? பூமிக்கா நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு கொடுத்த கெடு 24 மணி நேரமும் முடிஞ்சு போச்சு. இன்னும் அவ வரலையம்மா. ஒருவேளை வராமலே இருந்துருவாளோ? இல்லடா, அவ கண்டிப்பா வருவா. அவ வர மாதிரி இருந்ததுனால தானே 24 மணி நேரம் கெடு வச்சா. இல்லனா அப்பவே வரலன்னு சொல்லியிருப்பா. அவளுக்கும் வர்றதுக்கு இஷ்டம் இருக்கு, இருந்தாலும் வரதுக்கு கொஞ்சம் தயங்குறா. எதுக்குமா தயங்கணும்? நம்ம தான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டோம்ல. நான் மன்னிப்பு கேட்ட உடனே பூமிக்கா சரி மச்சான் நான் உங்க கூடவே வந்துடுறேன்னு அப்படியே பெட்டி எடுத்துட்டு வருவான்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவ ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அம்மா, ஒருவேளை அவ இன்னும் நம்மள நம்பலையோ? இருந்தாலும் இருக்குண்டா, நாம தான் அவளை பல தடவை ஏமாத்திருக்கோம்ல, அதோட விளைவா கூட இருக்குண்டா. அம்மா, அவ வரலன்னா என்னம்மா, நம்மளே நேர்ல போய் கன்வின்ஸ் பண்ணி அவளை கூட்டு வந்துடலாமா? அம்மா வாமா போலாம். சரி வா போலாம். வா. வா.
பூமிகா, டேய் பாத்தியாடா, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பூமிகா எவ்வளவு ஆசையா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா பாத்தியா? ஆமாம்மா. நம்ம வர்றதுக்காக பூமிகா காத்துட்டு இருக்கா போல இருக்கு. சரி, அவ வர்றதுக்குள்ள இதை எடுத்துட்டு போய் கார்ல வச்சுட்டு வந்துரு. சரிம்மா. பூமிகா, பூமிகா, வாங்கத்த. நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நான் சொல்லல? ஆமா, இங்க இருந்த பெட்டிலாம் எங்க காணோம்? அதெல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வச்சுட்டான். ஓ சரி சரி, சேர வேண்டிய இடத்துல தான் போய் சேர்ந்துருக்கு. சரிம்மா பூமிகா, வா கிளம்பலாம். குழந்தை கூட நான் தூக்கிறேன். அத்தை, குழந்தைய தொடாதீங்க. ஏம்மா, ஏன் அப்படி சொல்ற? நீ நம்ம வீட்டுக்கு தானே வர? நாங்க வரல. என்னம்மா, அதான் 24 மணி நேரம் டைம் கேட்டல்ல, அப்புறம் ஏமா வரலன்னு சொல்ற? அத்தை, நான் டைம் கேட்டது வரதுக்கு இல்ல, யோசிக்கிறதுக்கு. அதான் நல்ல யோசனை பண்ணி தீர்மானமா ஒரு முடிவு எடுத்துட்டேன். உங்களுக்கும் எனக்கும் இனிமே ஒட்டும் வரவும் வேணாம். ஆமா மச்சான், உங்களை விட்டு நிரந்தரமா பிரியணும்னு முடிவு எடுத்துட்டேன். என்ன பாக்குறீங்க? நீங்க வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பூமிகா, அந்த மைனா தானே தூக்கி அடிச்சுட்டு போயிட்டானா? நீயும் அதே மாதிரியே பேசுறியே. மைனா ரொம்ப புத்திசாலி, அவ சரியா தான் செஞ்சிருக்கா. நான் தான் இவ்வளவு நாள் உங்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருந்தேன். இனிமே நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். என்ன பூமிகா அப்படி சொல்ற? நாங்க தான் இப்ப திருந்தி உன் மேல உண்மையான பாசத்தோட வந்து கூப்பிடுறோம்ல. பூமிகா, பா பூமிகா, போலாம். இது பாசம் இல்ல, வேஷம். சாக்கடைக்கு வேற போக்கிட இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வேற வழி இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்க போங்க. ஏமா, பெட்டி பேகெல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருந்தியேம்மா? அதுவா? அதெல்லாம் நான் உங்க வீட்ல இருக்கும்போது நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நானே உங்களுக்கு கொடுக்கலான்னு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டீங்க. நல்லதுதான், கிளம்புங்க. பூமிகா, என்ன பூமிகா இப்படி சொன்னா எப்படி பூமிகா? வேற எப்படி மச்சான் சொல்ல சொல்றீங்க? கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி வெளியே போங்க அப்படின்னு சொல்லணுமா? சரி, அப்ப நான் அப்படியே செய்றேன். போங்க போங்க போங்க. பூமிகா, பூமிகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு பூமிகா. பேசாதீங்க, போங்க. ஏன் இதெல்லாம் பண்ற? பூமிகா, ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சொன்னா கேளுமா? நீங்க பேசாதீங்க. பூமிகா, சொன்னா கேளு நான் என்ன சொல்றேன்னு கேளு பூமிகா. ஐயோ பூமிகா, சொன்னா கேளுமா? போங்க. பூமிகா, நான் சொல்றது கேளு பூமிகா. நான் சொல்றது நீங்க கேளுங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. என் முகத்திலே முழிக்காதீங்க. போங்கன்றல.
பூமிகா 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 வேணாம் பூமிகா சொன்னீங்க. கனவு நிஜம் நினைச்சு பயந்துட்டேன். நான் அம்மாவுக்கு தெரியாம பால்ல மாத்திரையை கலந்து கொடுக்கறதுனால தான் ருக்மணிக்கு ஃபிட்ஸ் வராம இருக்கு. அம்மா இது தெரியாம ருக்மணிக்கு இன்னும் ஃபிட்ஸ் வரலையே, குணமாயிட்டாளோன்னு வேதனைப்படுறாங்க. ருக்மணிக்கு ஃபிட்ஸ் மாத்திரையை நிறுத்தியும் ஃபிட்ஸ் வரலையேன்னு சந்தேகப்பட்டு உன்னை வாட்ச் பண்ண, அது வீண் போகல. நீ பால் எடுத்துக்கிட்டு இப்படி ஓரமா வந்தியே, அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். டேய், இப்படி எனக்கு தெரியாம ஃபிட்ஸ் மாத்திரை கலந்து கொடுத்தா அவளுக்கு எப்படா ஃபிட்ஸ் வரும்? அம்மா, என்னதான் இருந்தாலும் அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டிமா. அவ ஃபிட்ஸ் வந்து துடிக்கிறத நான் எப்படிமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அவ என்ன வெறுக்கிறவளா இருந்தாலும் பரவாயில்ல, உயிருக்கு உயிரா நேசிக்கிறாமா. என் மேல மட்டும் இல்ல, ஓ மேலயும் பாசத்தை கொட்டுறா. அவளுக்கு போய் ஃபிட்ஸ் வரணும்னு நினைக்கிறது தப்புமா? டேய், எனக்கு மட்டும் அவ மேல பாசம் இல்லாமையா இருக்கு? அந்த பொண்ணு ரங்கம் நாளைக்கு குழந்தைய கேட்டு வர நாள்டா. அந்த நேரத்துல ருக்மணிக்கு ஃபிட்ஸ் வந்து சீரியஸா ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டோம்னா பொண்ணு ரங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்ல வசதியா இருக்கும். மா, என்ன என்ன எப்படிமா சொல்ல போறீங்க? நம்ம வீட்டுல வளர்ற குழந்தைக்கு அப்பா பொண்ணு ரங்கம், இது அர்ச்சனாவோட குழந்தை. உன் குழந்தை பிறந்து செத்து போச்சுன்னு ருக்மணி கிட்ட சொன்னோம். அதை கேட்டு ருக்மணி அதிர்ச்சியில மயக்கமாயிட்டா. அதனால அவ சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டா அப்படின்னு நம்ம பொண்ணுரங்கத்துக்கிட்ட சொன்னா, அவன் பரிதாபப்பட்டு குழந்தைய கேட்காம திரும்பி போயிடுவான். அதுக்காக தான் ருக்மணிக்கு மாத்திரை கொடுக்கறத நிறுத்துன்னு சொன்னேன். ருக்மணி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுமா. ருக்மணியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. ஆஸ்பத்திரியில சேர்த்து அவளை குணப்படுத்திடலாம். ருக்மணி நல்லபடியா இருந்தா அந்த பொண்ணு ரங்க குழந்தைய கேட்பான். நாமளும் குழந்தைய கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவோம். குழந்தைய பொண்ணு ரங்க தூக்கிட்டு போயிட்டா ருக்மணியோட உயிர் போயிடும். பரவாயில்லையா? ருக்மணியும் போய் குழந்தையும் போயிட்டா நாம அனுபவிக்கலான்னு இருந்த இந்த 500 கோடி ரூபாய் சொத்தும் நம்ம கையை விட்டு போயிடும்டா. அதுக்கப்புறம்னா பழையபடி இட்லி கடை போட்டுட்டு உட்கார வேண்டியதா, பழையபடி நீ சுண்டல் வைக்க வேண்டியதா. என்னடா சொல்ற? உங்க அப்பன் தண்ணி வண்டி பழனிசாமி சமாளிக்கிறது கஷ்டம்டா. அதனால ருக்மணிக்கு 2 நாளைக்கு ஃபிட்ஸ் மாத்திரை நிறுத்தி தாண்டா ஆகணும். அவளுக்கு ஃபிட்ஸ் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து தாண்டா ஆகணும். அப்படி புள்ளியாரப்பா, இந்த விஷயத்துல நீதான் எனக்கு கடைசி வரைக்கும் துணையா இருக்கணும். நான் உன்னையத்தான் நம்பி இருக்கேன். உன்னை விட்டா எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்ய யாருமே இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது உன்னை பார்த்துட்டு போனா அந்த காரியம் ஜெயமாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப நான் போகிற விஷயத்துல எனக்கு நீதான் வெற்றியை கொடுக்கணும். ஆமா கடவுளே, எனக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது.
என் 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய விரிச்சு நான் எம்புட்டு கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. இந்த விஷயத்தை என் பொஞ்சாதி அர்ச்சனாகிட்ட சொல்ல முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மனசு இறங்கி ஆரோ ஒருத்தருக்கு உதவ போய் இப்ப நான் சிக்கலான சூழல்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். என்னத்த பண்றதுனே தெரியல. அந்த சோழியம்மாகிட்ட இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என் குழந்தைய வாங்கிட்டு வந்துருவேன். அந்த சோழியம்மா கடைசி நேரத்துல கூட என்கிட்ட என் குழந்தைய கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக எதனா ஐடியா பண்ணாலும் பண்ணுவா. அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காம என் குழந்தை என் கைக்கு வர வரைக்கும் நீதே எனக்கு துணையா இருக்கணும். அம்மா ஜெயஸ்ரீ, உன் தங்கச்சியை நான் உங்ககிட்ட இருந்து 1 மாசமா பிரிச்சு வச்சுட்டேன். என்னைய மன்னிச்சிருமா. அப்பா மேல எந்த தப்பு இல்லம்மா. என் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. ஆனா இதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உன் தங்கச்சி சுபஸ்ரீயை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக தான் இப்ப நான் கிளம்பி போறேன். கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வந்துருவேன். இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீட்டுல வேற யாருக்கும் தெரியாது, சரியா? உன் அம்மாவுக்கு கூட விஷயம் தெரியாது. உன் தங்கச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த பிறகுதான் உன் அம்மா கிட்டையும் மத்தவங்கிட்டையும் சொல்லலான்னு இருக்கேன். உன் தங்கச்சி எடுத்துட்டு வந்து உன் பக்கத்திலே படுக்க வச்சிடுறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா விளையாடுங்க. என்ன? அந்த சந்தோஷமே இந்த அப்பனுக்கு போதும். எனக்கு வேற என்ன வேணும்? சரியாம்மா? அப்பயும் போயிட்டு வரட்டுமா? வரும்போது உன் தங்கச்சியோடத்தே வருவேன். அது வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும், விளையாடிட்டு இருக்கணும், அழக்கூடாது. என்ன? டேய் பொன்ரங்கம், டேய் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு பூஜை பண்ணி நெத்தியில பட்டை கிட்டையெல்லாம் அடிச்சு நீ எங்கேயோ வெளியே போறேன்னு மட்டும் தெரியுது. நீ எங்க போறேன்னெல்லாம் நான் உன்னை கேட்க மாட்டேன். ஆனா நீ போற காரியம் இருக்கே, ஜெயமாகும். தைரியமா போயிட்டு வாடா, போயிட்டு வாடா. சரி சின்ன தோல்ல இதெல்லாம் போட்டுட்டா சிங்கமா போ. போ. ஆமா, சுபஸ்ரீ நினைக்கிறது எல்லாம் ஜெயந்தான். என் செல்லம் குளிச்சாச்சு. அப்படியே அலங்காரத்தை ஆரம்பிக்க வேண்டியதா. பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு மை தீட்டி பாப்பாக்கு ட்ரெஸ் போடலாம். சரியா? அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்போமா? எங்க பாரு, யார் கொடுத்தாங்க தெரியுமா? அர்ச்சனாக்கா கொடுத்தாங்க. How I wonder what you are, twinkle twinkle little star. How I wonder what you are,
Twinkle, twinkle, little star, how I wonder what you are. டேய் கிருஷ்ணா, காரை வேகமா ஓட்டுறா. பொண்ணுரங்க வீட்டுக்கு வந்திருக்க போறான்டா. நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல ருக்மணி கிட்ட வாய்க்கு வந்தபடி ஏதாவது உளறி கொட்டி குழந்தைய தூக்கிட்டு போயிட போறான்டா. ஏமா, ருக்மணிக்கு மாத்திரை கொடுக்க வேண்டாம்னு தடுத்துட்டு இப்ப பதட்டப்பட்ட என்னமா அர்த்தம்? அதெல்லாம் என் மனசுக்கு தாண்டா தெரியும். நீ வேகமா வண்டியை ஓட்டுறா. அதுக்குள்ள தூங்கிட்டியா? ஐப்ரோ போட்டு பொட்டு வச்ச உடனே எவ்வளவு ஜம்முன்னு அழகா இருக்கு. டேய் கிருஷ்ணா, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்டா. பொண்ணுரங்க வந்து தொலைஞ்சிடுவானோன்னு என் நெஞ்சு படபட நடிச்சுக்குதுடா. பாத்து பாத்து. இங்க பாரு சுபஸ்ரீ, எனக்கு ஒண்ணு பார்க்கும்போது என்ன தோணுது தெரியுமா? நீ சீக்கிரமா வளர்ந்து ஸ்கூலுக்கு போகணும். நான் தினம் தினம் உனக்கு சோறு எடுத்துட்டு வந்து என் கையால உனக்கு ஊட்டி விடணும். நீ சீக்கிரமா ஸ்கூல்ல முடிச்சுட்டு காலேஜ்ல போய் சேரணும். இங்க பாரு, விதவிதமா தேவதை மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ கார்ல போய் காலேஜ்ல இறங்கணும். இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதையே சொல்லிடுறேன். அர்ச்சனாக்கா மாதிரியே நீ கலெக்டர் ஆகணும். இங்க பாரு, என் ஆசைய நீ நிறைவேற்றி வச்சல்ல குட்டி. கொஞ்சம் சீக்கிரமா போடா. சரி, அம்மா கடுப்படையில் ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் சமத்த தூங்கிட்டு இருக்கணும் என்ன? வேகமா போ. அம்மா இருமா, வண்டி ஓட்ட வேணாமா? எனக்கு படபடன்னு வருது, சீக்கிரம் போ. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.